ஏஐ போக்கலிப்ஸ்னு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் ஒன்று பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் 23 வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சாம்பிள் ஒன்று பார்க்கலாம். Creating faceless YouTube videos is one of the greatest online side hustles as of right now, and one of the highest earning videos are documentaries. These channels அதே சேனல் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மந்த்லி அப் டு $2,000 வரைக்கும் இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இன்விடியோ ஏஐயில் யூடியூப் வீடியோ எடிட்டர், ஸ்லைட் ஷோ மேக்கர், ஏஐ டாக்கிங் அவதார், ஏஐ ஸ்கிரிப்ட் ஜென்ரேட்டர், ஏஐ டெக்ஸ்ட் டு வீடியோ, ஏஐ வீடியோ எடிட்டர், ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர், ஏஐ ஃபேஸ்லெஸ் வீடியோ ஜென்ரேட்டர், ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட்டர், எந்த ஒரு டாபிக் வேணாலும் கொடுங்க. இன்விடியோ ஏஐ ஸ்கிரிப்டாக ஜென்ரேட் பண்ணும், சீனாக கிரியேட் பண்ணும், அதுவே வாய்ஸ் ஓவரை ஆட் பண்ணும். நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட் தரீங்களோ அந்த மாதிரி அதுவே வீடியோவாக ஜென்ரேட் ஆகும். இன்விடியோ ஏஐ யூஸ் பண்ணுறனால மூலிமா உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் கூட எஃபர்ட்லெஸ் இல்லாமல் என்கேஜ் ஆவாங்க. இந்த இன்விடியோ ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒர்க் ஃப்ளோ, அதில் யூடியூப் ஷார்ட்ஸ், யூடியூப் எக்ஸ்பிளைனர், ஃபேஷியல் வீடியோ, ஸ்கிரிப்டோ, நமக்கு தேவையானது யூடியூப் எக்ஸ்பிளைனர். அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட், அதில் 2 மினிட்ஸ் வீடியோ, 10 மினிட்ஸ் வீடியோ எவ்வளோ வேணால் இருக்குது. நம்ம 2 மினிட்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று தேவை, ஆன்லைன் ப்ராம்ப்ட். அது நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது, நம்ம டைப் பண்ணுறேன். கிரியேட் யூடியூப் வீடியோ அபவுட் ஃபிட்னஸ் ஃபார் ரிலேட்டபிள் டு ஹெல்த். அதில் செட்டிங்ஸ் நம்ம மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்டைட்டில், வாட்டர் டெக்ஸ்ட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்பட்ட கண்டினியூங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்காக வீடியோவை ஜென்ரேட் பண்ணுறோம். இப்படி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்காக வீடியோ பேக் சைடில் வீடியோஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு அனலைஸ் கம்ப்ளீட் பண்ணுது, திங்க் பண்ணுது. நம்ம எப்படியெல்லாம் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அப்படியெல்லாம் இந்த டூல் வந்து அதுக்காக விஷுவலைசேஷனு எப்படிமா நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகும். பாருங்கள், இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையானது ஏதாவது சேஞ்சஸ் மாற்றிக்கலாம். நம்ம ப்ராம்ப்ட் வந்து பிடிக்கல, எடிட் பண்ணிக்கலாம். அதே ப்ராம்ப்டை நம்ம ரீஜென்ரேட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தோமோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி எப்படியெல்லாம் நமக்கு விஷுவல், அந்த ப்ராம்ப்ட்டுக்காக நம்ம விஷுவல் வந்து விஷுவலேஷன் கிரியேட் ஆகும். ஓகே, சூப்பர், வந்துருச்சு. வித்தின் 10 மினிட்ஸ் இன்விடியோ ஏஐ டூல் நமக்கு எஃபர்ட்லெஸ் இல்லாமல் சூப்பரான வீடியோ நமக்கு கொடுத்துருக்கு. Than to push yourself to the limit in a duration. Second, don't undervalue the importance of rest. Yes, you heard it right. Your body needs time to recover and grow stronger after a workout. Third, make your workouts enjoyable. Choose வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பரான வீடியோ ஜென்ரேட் ஆகும். இந்த ப்ராம்ப்டோடைய காப்பி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எஸ், அதை அனலைஸ் பண்ணுது. நீங்கள் எப்படி இந்த ப்ராம்ப்ட்டுக்காக கொடுத்து அனலைஸ் பண்ணி அதுவாக திங்க் பண்ணி
திங்கிங்காக இருக்கும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண உடனே ஜஸ்ட் அப்படி ப்ரிப்பேர் ஆகுது. ப்ரிப்பேர் பண்ணுவோங்க எல்லாமே ஓகே பண்ண பிறகு நீங்கள் அடுத்து கண்டினியூ. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ, நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு வீடியோ சூப்பராக ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டா உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ மாறும். ஸோ இப்போ அது பேக்கெண்டில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நாம் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்காக வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Play. வாவ், சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி விஷுவலைசேஷன் வந்திருக்கு. பேக் எண்டில் சூப்பராக வந்திருக்கு. இமேஜ் குவாலிட்டியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அதே வாய்ஸ் ஓவர் வந்து அதே எடுத்துக்கும். But what exactly is positivity? It's more than just a sunny disposition or a half-full glass. It's a mindset, a choice, a way of life. It's the conscious decision to focus on the good, even when faced with adversity. Consider the story of Thomas. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலைன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே இதுலேயே நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்லேயே பேக் சைடில் பிக்சர் சேஞ்ச் பண்ணணும், வால்யூம் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளாக 36th சென்டென்ஸில் பிக்சரு பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதை நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ அதுலேயே வால்யூம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஆட் இன்க்ரீஸ் the volume அப்படின்னு ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போது பேக் எண்டில் நம்ம இருந்த வால்யூமோட ஹை வால்யூம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம எக்ஸ்போர்ட்டுங்கிறத நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் வீடியோஸ் கொடுக்குறோம். இப்போது ஸ்டாக் வாட்டர் மார்க் நார்மல் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுறோம். நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்காக பேக் எண்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ப்ளே பண்ணுறேன். ப்ளே ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நம்ம கொடுத்த எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. விசுவலைசேஷன் பாருங்கள். வாவ், சூப்பர், அழகாக வந்திருக்கு. இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. It's a mindset, a choice, a way of life. Have you ever wondered how the power of positivity can transform your life? Today, we're going to delve into this intriguing topic and uncover the profound impact that a positive outlook can have on our everyday existence. Positivity, a simple word yet so powerful. It's like the sun piercing through the clouds on a gloomy day, bringing warmth and light to everything it touches. But what exactly is positivity? It's more than just a sunny disposition or a half-full glass. It's a mindset, a choice.
டவுன்லோட் பண்ண வீடியோவை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். செலக்ட் ஃபைல்ஸ், டவுன்லோட் பண்ணது ஏற்கனவே ஃபைல்ஸ் இருக்கும், அந்த ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு தேவையான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு அதுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் கொடுப்போம். டைட்டில் நம்ம ஏற்கனவே ஏஐ டூல் இருக்குது, விடைக்கு ஒன்று. அந்த விடைக்கு நம்ம கீவேர்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் அதுக்கு நம்ம கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ தான் டைட்டில் வந்துருச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி யூடியூப் டைட்டிலிங் இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணுற இன்வீடியோ ஏஐயில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட். அடுத்து தம்ப்நெயிலுக்கு நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஸோ இது நான் உங்களுக்கு காமிக்கல, இதை ஹைட் பண்ணிட்டேன். தம்ப்நெயிலுக்கு நம்ம கையில் கிடையாது. கேட்சியான தம்ப்நெயில் நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம கேன்வா யூஸ் பண்ணுறோம். கோ டு கேன்வா, அந்த சர்ச் பட்டனில் யூடியூப் தம்ப்நெயில் நம்ம டைப் பண்ணுறோம். யூடியூப் தம்ப்நெயில் வந்துருச்சு. யூடியூப் தம்ப்நெயில் நமக்கு கேட்சியான டெம்ப்ளேட்டை நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணிட்டு அது ஓகே அதான் வந்துருச்சு. ஹவ் டு ப்ராக்டிஸ் மெடிடேஷன் எவ்ரிடே அதை கிளிக் பண்ணுறோம். அது கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அதை கிளிக் பண்ணுறோம். நமக்கு தேவையான டைட்டிலில் நம்ம போடுறோம். நமக்கு தேவையான டைட்டில் என்ன? ஹவ் டு திங்கிங் பாசிட்டிவ் மைண்ட் செட் அதை எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறோம். ஷேர், டவுன்லோட் பண்ண உடனே தம்ப்நெயிலில் டவுன்லோட் பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண உடனே நமக்கு டேக் மட்டும் கரெக்டாக பண்ணணும். அது கரெக்டாக எஸ்இஓவில் வரும். அலோ கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சா, நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம காப்பிரைட் சிசி வந்துருச்சு. பப்ளிக் அப்படின்னு கொடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். அவ்வளோதான் வீடியோ.